வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். உயிருடன் இருக்கும் ஆயிரக்கணக்கானோர் இறந்தவர்களாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவிப்பு. உலகின் அதி உயர்ந்த பாலத்தை கட்டிய சீனா. சூடானில் துணை ராணுவம் நடத்திய தாக்குதலில் பல பொதுமக்கள் பலி. கிரீஸ் நாட்டின் தலைநகர் ஏதென்ஸில் குண்டுவெடிப்பு. அமெரிக்காவில் நெடுஞ்சாலையில் விழுந்த விமானம். ட்ரம்ப் இறக்குமதி வரி விதிப்பால் அமெரிக்காவில் ஏற்பட்ட முதலாவது விலை உயர்வு. இனி விரிவான செய்திகள். ட்ரம்ப் நிர்வாகம் 6000க்கும் மேற்பட்ட உயிருள்ள புலம்பெயர்ந்தோரை இறந்தவர்களாக அறிவிக்க தீர்மானித்துள்ளது. இதனால் சம்பந்தப்பட்ட புலம்பெயர்ந்தோரின் சமூக பாதுகாப்பு எண்கள் திறம்பட ரத்து செய்யப்பட்டு அவர்களை வேலை செய்யவோ அல்லது சலுகைகளை அணுகவோ முடியாத நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ட்ரம்ப் நிர்வாகத்தால் புலம்பெயர்ந்தோரை சுயமாக நாடு கடத்த ஊக்குவிக்கும், சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஊக்குவிக்கும் நோக்கத்தை கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த கொள்கையால் குறிவைக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோர் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களின் கீழ் தற்காலிகமாக அமெரிக்காவில் நுழைந்து தங்க அனுமதிக்கப்பட்டவர்கள் ஆவர். அவர்களால் சட்டப்பூர்வமாக சமூக பாதுகாப்பு எண்களை பெற்றிருந்ததுடன் அவை அமெரிக்க குடிமக்கள், நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் தற்காலிக வேலை செய்யும் குடியிருப்பாளர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தனித்துவமான 9 இலக்க எண்களாகும். இந்த எண்கள் பல்வேறு உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இதில் வருவாய் மற்றும் சமூக பாதுகாப்பு அமைப்புக்கான பங்களிப்புகளை கண்காணிப்பதும் அடங்கும் என கூறப்படுகிறது. இதன்படி புலம்பெயர்ந்தோரின் சமூக பாதுகாப்பு எண்களை அகற்றுவதன் மூலம் ட்ரம்ப் நிர்வாகம் பல நிதி சேவைகளிலிருந்து அவற்றை துண்டித்து வங்கிகள் அல்லது பிற அடிப்படை தேவைகளை பயன்படுத்துவதை கடினமாக கூறி வந்துள்ளது. அதனோடு பைடன் நிர்வாகம் திட்டங்களின் கீழ் அமெரிக்காவிற்குள் நுழைந்த புலம்பெயர்ந்தோரை ஒடுக்குவதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த கடுமையான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. புலம்பெயர்ந்தோரை ஒடுக்க ட்ரம்ப் நிர்வாகம் எடுக்கும் முயற்சிகள் சட்ட ரீதியான சவால்களையும் எதிர்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் மிக உயரமான பாலத்தை ஆசியாவில் பெரிய நாடான சீனா கட்டியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் குறுக்கே 2 மைல்கள் நீளமுள்ள கட்டமைப்பாகும். இந்த பாலத்தை 216 மில்லியன் பவுண்ட்கள் செலவில் இந்த பாலம் உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த பாலத்தின் எஃகு டிரான்ஸ்கர் மற்றும் 22,000 மெட்ரிக் டன் எடை கொண்டவை. ஒரு பெரிய பள்ளத்தாக்கின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள இப்பாலம் நீண்ட 2 மைல்கள் என்பதால் இப்பள்ளத்தாக்கை விரைவாக கடந்து விடலாம். இந்த பாலத்தின் எஃகு டிராஸ்கள் மற்றும் 3 ஈபிள் கோபுரங்களுக்கு சமமான எடை கொண்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா முக்கியமான சுற்றுலா தலமாக அமைக்கப்பட்ட இது வருகிற ஜூன் மாதம் திறக்கப்பட உள்ளது. ஈபிள் கோபுரத்தை விட 200 மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட இந்த பாலம் ஒரு குறிப்பிடத்தக்க கட்டிடக்கலை சாதனையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. துணை ராணுவ படையினர் சூடான் நாட்டில் நடத்திய தாக்குதலில் 32 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடான் நாட்டு ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் வடக்கு தார்ஃபூர் மாநிலத்தின் தலைநகர் எல் ஃபஷாரில் நேட்டோ ராபிட் சப்போர்ட் ஃபோர்சஸ் எனும் இராணுவ படை நடத்திய ட்ரோன்கள் மற்றும் பீரங்கி தாக்குதலில் அப்பகுதிவாசிகள் 32 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் அனைத்தும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டது. இதில் 4 பெண்கள், 10 குழந்தைகள் கொல்லப்பட்டதுடன் 17க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் எல்பஷர் நகரத்தின் அருகிலுள்ள ஜம்ஜம் நிவாரண முகாமின் மீதும் துணை ராணுவ படையினர் பீரங்கி தாக்குதல் நடத்தியதாக சூடானின் மருத்துவ குழு தெரிவித்துள்ளது. அதனுடன் இந்த தாக்குதலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எந்தவொரு தகவலும் வெளியிடப்படவில்லை. இது தொடர்பாக வடக்கு தார்ஃபூரின் சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகையில், ஜம்ஜம் முகாமானது தன் நகரிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாலும் தகவல் பரிமாறும் வசதிகளுள்ள குறைபாட்டினாலும் அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தெளிவான தகவல்கள் கிடைக்கவில்லை என கூறியுள்ளார். அத்தோடு 2 ஆண்டுகளாக சூடானில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போரினால் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்கள் ஜம்ஜம் முகாமில் தஞ்சமடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜம்ஜம் முகாமின் மீது துணை ராணுவ படை நடத்திய தாக்குதலில் அங்கு வசித்த குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் என 25க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிரீஸ் நாட்டின் தலைநகர் ஏதென்ஸில் அந்நாட்டு முக்கிய ரயில்வே நிறுவனமான ஹெலனிக் ரயில்வே அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகம் அருகே திடீரென்று குண்டு வெடித்தது. அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குண்டு இவ்வாறு பயங்கர சத்தத்துடன் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். அத்துடன் பரபரப்பான அப்பகுதியில் குண்டு வெடித்தால் பீதி நிலவியது. சம்பவம் இடத்திற்கு போலீசார் விரைந்து வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அங்கு வேறு குண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்று சோதனை நடத்தப்பட்டது தொடர்பாக போலீசார் கூறும்போது,
சின்க்ரூவா அவென்யூவில் உள்ள ஹெலண்டிக் கிரைன் நிறுவனத்தின் கட்டிடத்திற்கு அருகில் வெடிக்கும் சாதனம் கொண்ட ஒரு பை வைக்கப்பட்டிருந்தது என்றார். இதற்கிடையே குண்டுவெடிப்புக்கு சற்று நேரத்திற்கு முன்பு ஒரு செய்தி நிறுவனத்திற்கு தொலைபேசியில் பேசிய நபர் ரயில்வே நிறுவன அலுவலகங்களுக்கு வெளியே குண்டு வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 40 நிமிடங்களுக்குள் வெடிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் என்று தெரியவந்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து உடனடியாக தகவல் வெளியாகவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்க தெற்கு புளோரிடாவில் நடந்த விமான விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். வெளிநாட்டு அறிக்கைகளின்படி விபத்துக்குள்ளானது இலகுரக விமானம் என தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் போகோ ராட்டனில் இருந்து டல்லஹலாசி மற்றும் சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் போகோ ராட்டனில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விமான விபத்து நடந்த நேரத்தில் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்த ஒரு வாகன ஓட்டி தப்பிக்க முயன்ற போது அருகிலுள்ள மரத்தில் மோதி காயமடைந்தார். இருப்பினும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்று கூறப்படுகிறது. விமான விபத்துக்கான காரணம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. கோபியின் விலை அமெரிக்காவில் கணிசமாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ட்ரம்ப் வரி கொள்கை காரணமாக ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் கோபி இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. கோபி இறக்குமதிக்காக ஆண்டுதோறும் அமெரிக்கா சுமார் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவிடுகின்றது. அதில் அதிக அளவான கோபி பிரேசில் மற்றும் கொலம்பியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது அமெரிக்க சந்தையில் கோபியின் விலை சுமார் $3 அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி பல நாடுகள் மீது விதித்த வரிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்க சந்தையில் அனைத்து நுகர்வோர் பொருட்களின் விலைகளும் ஏற்கனவே அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.